அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண வீடியோவில் குரு ராகு சேர்க்கை எப்படி பலன் தரும், அதனுடைய வெவ்வேறு நிலைகள், எந்த இடத்தில் எப்படி இருந்தால் குரு ராகு என்ன பலன்களை தருவார்கள். பொதுவாகவே குரு ராகு சேர்க்கை என்பது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் எல்லா நிலைகளிலும் கெடுபலன்கள் நடந்து வருது. அதே போல நல்ல பலன்களும் நடந்து குருவுடன் இணைந்த ராகு குருவின் நல்ல பலன்களை எடுத்து செய்வார் என்றும் சொல்லிவிட முடியாது. இங்கே குரு பெறும் ஆதிபத்தியமும் குரு பெறும் ஸ்தான பலமும் முக்கியம். மேலும் எந்த வீட்டில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து பலன்கள் வெவ்வேறு நிலைகள் இருக்கும். இதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விளக்கலாம் என்பதற்காகத்தான் இன்றைய ஜாதகத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த ஜாதகர் பிறந்தது 10/12/1972 4:56 PM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்தில் சனி, 2ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய், 7ஆம் வீட்டில் சூரியன் புதன், 8ஆம் வீட்டில் குரு ராகு, 9ஆம் வீட்டில் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வந்தாலும் ஆட்சி பெற்று இருப்பது நல்லதுதான். ஆனால் அங்கே அவர் செவ்வாயுடன் இணைந்து சற்று பாவத்தன்மை அடைந்த அமைப்பாகும். லக்கணத்தில் இங்கே சனி அமர்ந்தாலும் அவர் ராஜயோகாதிபதி எனும் நிலையில் லக்கணத்தில் அமர்வது சிறப்புத்தான். ஆனால் எல்லை இருந்தாலும் குணக்கேடுகளையும் சில கெட்ட பழக்க வழக்கங்களையும் ஜாதகருக்கு தருவார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை நன்றாகவே இருக்கும். ராகு திசையிலிருந்து இந்த ஜாதகருடைய வாழ்வு அவ்வளவு சிறப்பில்லை. இங்கே 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குருவுடன் இணைந்த ராகு, ஆட்சி பெற்ற கிரகத்துடன் இணைந்த ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்பதும், மேலும் அட்டமாதிபதியுடன் இணைந்த குருவின் அட்டமாதிபத்தியத்தை தானே எடுத்துச் செய்வார் என்பதாலும் இங்கே ராகு திசை 2 குரு திசை போல் செயல்படும். 2 அட்டமாதிபதி குரு திசை எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படும். இங்கே குருவுடன் இணைந்த ராகு கோதண்ட ராகு அப்படி இப்படி எல்லாம் என்றெல்லாம் நாம் யோசித்துக் கொள்ளாது. குருவில் இருக்கும் ராகு கோதண்ட ராகு தான். அந்த குரு லக்னத்துக்கு யோகராக இருக்க வேண்டும். அந்த ராகு குருவின் பார்வையை தொடர்பையை பெறும் பொழுது கோதண்ட ராகுவாக செயல்பட்டு மிக மேன்மையான பலன்களை தருவார். இங்கே குரு சண்டால யோகம் என்பது, அதாவது அது ஒரு நிலை. குரு சண்டால யோகம் என்பது குருவினுடைய காரகத்துவம் முழுமையாக கெடும் என்பது. இங்கே குருவினுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் இரண்டையும் முழுமையாக கெடுக்கும் நிலையில் குருவும் இல்லை, ராகுவும் இல்லை. ஏனென்றால் குரு என்ன இருந்தாலும் அங்கே மூலத்திரியோன வலுவு இருக்கிறார். ராகுவிலிருந்து கிட்டத்தட்ட 5 டிகிரி விலகி இருக்கிறார். ராகு குருவை விட்டு விலகி வந்து விட்டது. ராகு என்னைக்குமே ஆன்டி கிளாக் வாய்ஸ், பின்னோக்கி நகரும் கிரகம் என்பதால், குரு முன்னோக்கி செல்லும் கிரகம் என்பதாலும் குருவை விட்டு ராகு 5 டிகிரி விலகி வந்து விட்டார். ராகு திசையில் பிற்பகுதியில் கடைசி புத்தியில் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் அடைந்தது. ஏனென்றால் சுக்கிரனின் வீட்டில் செவ்வாய் இருப்பதாலும், செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பதாலும் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்பட்டது. அதே போல குரு என்ன இருந்தாலும் அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் என்பதாலும், 5ஆம் அதிபதி புதன் 7இல் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. இந்த ஜாதகர் அதாவது தனக்கு சற்றும் உதவாத அவயோக திசை நடும்போது தனக்கு சூட்டபிளாகாத தொழில் ஒருவர் ஈடுபட்டு அதன் மூலமாக நஷ்டங்களை தேடிக்கொள்வார் என்பதால் இந்த ஜாதகர் ஓயிங் என்று சொல்லக்கூடிய ஸ்பின்னிங் மில் ஆரம்பித்து அதில் லாபம் வருவது போல் காட்டி பெரும் நஷ்டமடைந்து இப்பொழுது தொழிலை நிறுத்தும் நிலையில் இருக்கிறார். இங்கே குரு திசை கிட்டத்தட்ட அசிங்கம், அவமானம், விபத்து, கேவலம் என அனைத்து கெடுபலன்களையும் இந்த ஜாதகருக்கு தந்தது. ராகு திசை இளமை பருவத்தில் சென்றதால் அந்த ராகு திசை காலத்தில் அவர் தொழில் தொடங்கும் நிலை இல்லாததால் அதாவது சுற்றி பிரதேசவாசம் என்கின்ற வெளியில் சுற்றி திரிந்து கொண்டு எதுவும் செய்யாமல், அதாவது வாழ்க்கையை தொலைத்த அந்த ராகு, படிப்பை கெடுத்த அந்த ராகு குரு திசை ஆரம்பித்தவுடன் குரு ஒரு ஆண்மாரிச்சு தந்ததோடு அந்த குருவின் காரகம் முடிந்து விட்டது. அதுக்கு பிற்பாடு குருவின் ஆதிபத்தியமான பிரதேசவாசம், வெளியில் சுற்றித் திரிதல் போன்ற, வெளிநாட்டு போய் கஷ்டப்படுதல் போன்ற பலன்களை செய்தது. இந்த ஜாதகர் அதாவது இந்த ஸ்பின்னிங் மிஷினரி வாங்குவதற்காக வெளிநாடுகளில் போய் அங்கே சுற்றி திரிந்து அங்கே அதிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு தற்பொழுது ஓயிங் பிஸ்னஸ் செய்து கொண்டு அதிலும் கஷ்டப்பட்டு கடனுடன் அசிங்கம், அவமானம் போன்றவற்றை சந்தித்து கொண்டிருக்கிறார். எனவே ரிஷப லக்னத்திற்கு குரு 8ஆம் இடத்தில் அமரும் போது அவர்களுடைய தொடர்மை பெற்றும் நில கிரகங்கள் குருவின் 8ஆம் ஆதிபத்தியத்தை எடுத்துச் செய்வார்கள் என்பதற்கிணங்க இந்த ஜாதகருக்கு ராகு திசையும் குரு திசையும் அலைக்கழிப்புகளையும், வம்பு வழக்கு பிரச்சனைகளையும், விபத்துகளையும் தந்ததோடு சரி, நல்ல பலன்களை எதுவும் செய்யவில்லை. இங்கே குருவுடன் இணைந்த ராகு குருவின் காரகத்துவத்தை கெடுக்க மாட்டார். இந்த ஜாதகர் ஓரளவு கடவுள் நம்பிக்கை உள்ளவர். குரு நீசமாகி 3 டிகிரிக்குள் ராகுவுடன் இணைந்தது, பகையாகி 3 டிகிரி ராகுவுடன் இணைந்தால் தான் ஜாதகர்
கடவுள் நம்பிக்கையற்றவராக இருப்பார். ஆனால் இந்த ஜாதகருக்கு குரு 5 டிகிரி விலகி இருப்பதாலும், குரு மூலத்திரியோன வலுவில் இருப்பதாலும், குருவின் பார்வையின் கீழ் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு கடவுள் நம்பிக்கை ஓரளவு உண்டு. அதாவது கடவுள் விஷயங்களில் இந்த ஜாதகர் மிகுந்த நம்பிக்கை உடையவராகவே இருக்கிறார். சரி, இப்பொழுது இந்த ரிஷபலக்கணத்திற்கு ராஜ்யோகாதிபதி சனி திசை வந்துவிட்டது. சனி திசை நல்ல பலன்களை செய்யுமா என்றால், சனி திசை ஓரளவு நல்ல பலன்களை செய்யும். ஏனென்றால் சனிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதாலும், சனி லக்னத்தின் ராஜயோகாதிபதி என்பதாலும் இந்த ஜாதகருக்கு சனி திசை ஓரளவு நல்ல பலன்களையே செய்யும். அதே சமயம் சனி லக்னத்தில் அமர்வதாலும், அட்டமாதிபதி பார்வை பெற்ற கேது 2ஆம் இடத்தில் அமர்வதாலும் ஜாதகருக்கு குடிப்பழக்கம் போன்ற சில கெட்ட பழக்கங்களையும் ஜாதகருக்கு இந்த சனி பூதசியில் ஆரம்பித்த இந்த பழக்கங்கள் சனி திசையில் இந்த ஜாதகருக்கு தொடரும். எனவே குரு ராகு இணைவு என்பது கோதண்ட ராகு என்பதும் குருச்சண்டால யோகம் என்பதும் குரு இருக்கும் இடத்தை பொறுத்தும், ராகு அவருடன் இணையும் இடத்தை பொறுத்தும், இருவருக்கும் இடையே இணையும் தூரத்தை பொறுத்துமே பலனடையும். இங்கே குரு ராகு சேர்ந்து விட்டாலே யோகம் என்பதும், குரு ராகு சேர்ந்து விட்டாலே தோஷம் என்பதும் எல்லா நிலைகளிலும் ஏற்புடையதல்ல. இதே குரு மகரத்தில் நீசமாகி ராகுடன் இணைந்திருந்தால் ஜாதகர் ஆன்மீக நம்பிக்கை அற்றவராக இருப்பார். மேலும் ஆயுளுக்கும் கண்டம் ஏற்படும். ஆயுள் இங்கே அட்டமாதிபதி ராகுடன் இணைந்து கெட்டாலும் அங்கே குரு ஆட்சியாக இருப்பதாலும், ஆயுள்காரகன் சனி வலுத்திருப்பதாலும், லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியானாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு ஆயுளுக்கு எந்த விதமான பங்கம் இல்லை. அதே போல உடல்நிலையும் எந்த விதமான பெரிய கெடுபலங்களும் செய்யவில்லை. விபத்து, வம்பு, வழக்கம் போன்ற கஷ்டங்களை தான் தந்தது. இதே குரு மகரத்தில் நீசமாகி ராகுவுடன் இணைந்திருந்தால் ஜாதகர் கடவுள் நம்பிக்கையற்றவராக இருந்திருப்பார். கடவுள் நம்பிக்கையற்றவராக நாத்தியவாதி என்று சொல்லிக் கொண்டிருந்திருப்பார். ஆனால் இங்கே குரு ஸ்தான பலத்தில் இருக்கும் குரு அவருடைய காரக விஷயங்களை தந்தே தீரும். அதே சமயம் ஆதிபத்திய ரீதியாக அவர் தர வேண்டியதை குரு தர கடமைப்பட்டவர் என்பதாலும், குரு திசையும் ராகு திசையும் இந்த ஜாதகரை பிழிந்து எடுத்துவிட்டது என்றே சொல்லலாம். எனவே ஒரு ஜாதகத்தில் குருவாக இணைந்து விட்டாலே பொதுவாக நல்லது என்று கூறுவதும், குருச்சண்டாலை என்று கூறுவதும், கோதண்டராக என்று கூறுவதும் எல்லாம் எல்லா நிலைகளிலும் மிகைப்படுத்தியோ அல்லது தாழ்வுப்படுத்தியோ கூறக்கூடாது. அந்த ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னாதிபதி ஆட்சி பெற்ற காரணத்தினால்தான் குரு திசை தாண்டி இந்த ஜாதக அனைத்தையும் சமாளித்துக் கொண்டு இன்னும் போராடி கொண்டிருக்கிறார். லக்னாதிபதி வலுவது இருந்தால் கண்டிப்பாக குரு திசையை அவர் ரோட்டில் கொண்டு வந்து தெரிய வைத்திருக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் குரு ராகு இணைவு என்பதை இணையும் தூரம், குரு இருக்கும் வீடு, இணையம் என்ன ஆதிபத்தியம் குரு பெற்றிருக்கார், இவற்றை பொறுத்து பலன்களில் மாறுபாடு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.